Hello students, இந்த வீடியோவில் இப்போ நான் கவர் பண்ண போகிறது உங்களுக்கு select tag. ஸோ select tagல என்ன பார்க்க போகிறோம்? ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோலேருந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா about that input tag, the types mentioned inside your input tag. ஃபார்மில் நீ கொடுக்குற input tag பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது select tag. ஸோ இந்த select tag எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா வாட் ஃபார் we are using the select tag நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா this is used to create a pull down list of options. ஸோ நீ ஒரு ரேடியோ பட்டன் எடுத்துட்டேன்னா அதுலேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், செக் பாக்ஸ்லேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரேடியோ பட்டனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது எனி ஒன் யூ கேன் செலக்ட் ஒன் ஆப்ஷன் ஃப்ரம் தி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன், அதாவது அந்த லிஸ்ட்லேருந்து ஏதாவது ஒன்றை மட்டும்தான் நீ செலக்ட் பண்ண முடியும். அதே வேற இந்த கேஸ் ஆஃப் செலக்ட் செக் பாக்ஸ் பட்டன் யூ கேன் செலக்ட் மல்டிபிள். தட் மீன்ஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் 3 செக் பாக்ஸ் மீன்ஸ் யூ கேன் செலக்ட் இட் 1, 2 or 3. அந்த லிஸ்ட்டில் எத்தனை வேணாலும் நீ செலக்ட் பண்ண முடியும், அது செக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ I scroll down and you can view now. This is check box. இதில் நீ எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். வேறஸ் ரேடியோ பட்டன்னா ஒரு ஆப்ஷன் தான் இங்கே நீ செலக்ட் பண்ண முடியும். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் select tag நீ யூஸ் பண்ணும் பொழுது யூ கேன் கிரியேட் எ புல் டவுன் மெனு. லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஒரு ஹோம், இது வந்து ஒரு புல் டவுன் மெனு. இப்போ இதை எடுத்துக்கோ, இதில் இங்கே இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது அத்தனையும் என்னது, புல் டவுன் மெனு. நியூ, ஓப்பன், சேவஸ்ங்கிறது புல் டவுன் மெனு. ஸோ திஸ் ஐகான் விச் கண்டெய்ன்ஸ் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இன்சைட் திஸ். ஸோ இது ஒரு புல் டவுன் மெனு. இதே மாதிரி யூ கேன் கிரியேட் செலக்ட் டேக் யூஸ் பண்ணி நீ என்ன பண்ண முடியும், யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் ஆஃப் புல் டவுன் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த புல் டவுன் ஆப்ஷன்ஸில் இதோடைய ஜென்ரல் ஃபார்மேட் எடுத்துட்டிங்க அப்படி சொன்னோம்னா செலக்ட்டுங்கிறது ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக். செலக்டில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் இருக்குது. இதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா நேம்ங்கிறது a unique name which you are assigned for the select purpose. இந்த select tagல நீ என்ன நேம் கொடுக்க போறியோ அது கொடுத்துக்கலாம். And then sizeங்கிறது how many options you are having in your pull down list. உன்னோட புல் டவுன் லிஸ்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நீ வச்சுருக்கங்கிறது தான் நம்ம சைஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஹேவிங் 3 ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அதே இஃப் யூ ஆர் ஹேவிங் 5 ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுப்பேன். அதர் தென் தேட் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா மல்டிபிள் அண்ட் தென் டிசேபிள்ட், ஆக்சஸ் கீ, தென் டேப் இண்டெக்ஸ். இதை பற்றி நம்ம ஸ்பெஷல் டேக் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இந்த 4 ஆட்ரிபியூட்டை பற்றி நம்ம இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது இந்த செலக்ட் டேக் உள்ள நீ என்னென்ன கொடுப்ப. லைக் ஒரு ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட்னா எடுத்தோன்னே ஓன் கொடுப்பேன் டேகு, அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூன்னு கொடுப்பேன். ஆர்டர் லிஸ்ட் உள்ளே இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னு பண்ணுவேன், எல்ஐ, லிஸ்ட் எல்லாத்தையும் எல்ஐன்னு கொடுப்பேன். அதே மாதிரி இங்கே செலக்டில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் அப்படின்னு கொடுப்பேன். ஆப்ஷன் கொடுத்து அந்த ஆப்ஷனுக்கு என்ன நேம் கொடுக்குறியோ அந்த நேம் இங்கே வரும். அண்ட் தென் இதுக்கு க்ளோசிங் டேக் கொடுக்கலாம். இங்கே நீ சைஸில் எத்தனை ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கியோ அத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து அண்டர் த செலக்ட் டேக் உள்ளே வந்து அத்தனையும் இங்கே வந்து நீ கொடுக்கணும். So this is about the general format of select tag. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீ ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் உள்ள இதுதான் அவுட்புட் உனக்கு. இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்க. ஸோ ஒரு செலக்ட், இதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம், ஒரு யூனிக் நேம் ஜஸ்ட் லைக் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதில் சைஸ் வந்து 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நீ எத்தனை ஆப்ஷன் வச்சுருக்க, 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸும் எப்படி 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்க, உன்னோட செலக்ட் டேகை க்ளோஸ் பண்ணியிருக்க. இந்த நோட் பேடில் சேவ் பண்ணி ரன் பண்ண அப்படின்னா உன்னோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி உன்னோட அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் டவுன் மெனு வந்துருக்கும், WPTC, KPTC, IGPTCன்னு. இப்போ நம்ம இதுவரையிலும் இந்த இன்புட் டேக் உள்ள என்னென்ன டைப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ், தென் ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், சப்மிட், ரீசெட், அண்ட் தென் ஹிடன் பட்டன், தென் செலக்ட் ஆப்ஷன்ஸ். இது அத்தனையும் ஒன்றா வச்சு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட், ஒரு நோட் பேட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதை ரன் பண்ணி உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் வியூ திஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் the form
which is already created. இந்த ஃபார்மில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ என்டர் இயர் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்து அதில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோம், உன்னோட இன்புட் டைப் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் வச்சுருக்கோம். இந்த செக் பாக்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோன்னா சூஸ் இயர், ஜஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா கண்டென்ட்டு, அதனால் சூஸ் இயர் ஆப்ஷன் அப்படின்னு நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹெட் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு கீழே வரணும், அதனால் இங்கே ஒரு பிஆர் டேக் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கே பார்த்த அப்படின்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்க, 3 செக் பாக்ஸ் கொடுத்துருக்க. ஓகே, அண்ட் தென் செலக்ட் யுவர் கோர்ஸில் வந்து 3 கோர்ஸ் கொடுத்து இது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்க, அதை வந்து ஹைட் பண்ணுறோம். அதனால் இங்கே ஹிடன் கொடுத்துட்டு எதை ஹைட் பண்ணுற அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஹைட் பண்ணுற, ஸோ அதோட நேமை இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் செலக்ட் டேக் கொடுத்துருக்க. இந்த செலக்ட் டேக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்க. தென் ஆல்சோ ரீசெட் பட்டன். ஓகே, ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருக்கேன். அந்த ரீசெட் பட்டனுக்கு அது உள்ளே என்ன டிஸ்பிளே பண்ண போகுது, அந்த வேல்யூ என்னென்னா கிளியர்னு நீ கொடுத்துருக்க. அப்புறம் ஒரு சப்மிட் பட்டனும் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த சப்மிட் பட்டன் உள்ள என்ன வேல்யூ டிஸ்பிளே ஆக போகுதுன்னா சப்னு டிஸ்பிளே ஆக போகுது. இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் வித் கூகுள் க்ரோம். ஸோ நான் கூகுள் க்ரோம் நான் இப்போ ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னேன்னா you can view the content. So Google Chrome open ஆகும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்குது. since நம்ம we are using screencast அதனால டைம் எடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நீ பார்த்தீங்கன்னா உன்னோட அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ ஐ எம் என்டரிங் சம் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் சூஸ் யுவர் ஆப்ஷன் ஹியர். இது செக் பாக்ஸ். ஸோ ஐ கேன் செலக்ட் மல்டிபிள் ஆப்ஷன் ஹியர். ஈவன் 3மே கூட செலக்ட் பண்ணலாம், ஆர் 2 செலக்ட் பண்ணலாம், எனிதிங் செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் யுவர் கோர்ஸில் சிஇ மட்டும்தான். சப்போஸ் இப்போ நான் ஐடி நான் சூஸ் பண்ணுறேன்னா சிஇயில் இருக்கிறது இருக்காது. ஸோ எய்தர் யூ கேன் சூஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் ஐடி, இல்லைன்னா இசி. இது 3த்தில் ஒன்று தான் நீ சூஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட்டு என்டர் இயர் ஃபோன் நம்பர். நான் இங்கே ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன். அண்ட் தென் காலேஜ். ஸோ காலேஜ் WPTC, ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இங்கே வந்து சூஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இதுக்கு கீழே பார்த்தா அப்படின்னு சொன்னேன்னா என்ன இருக்குன்னா ஒன்று வந்து கிளியர் பட்டன், இன்னொன்று சப்மிட் பட்டன். இப்போ நான் இங்கே கிளியர் கொடுக்குறேன். கிளியர் கொடுத்தா மேலே இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும். அதே if suppose you are entering again and you are choosing some option and selecting the course and entering phone number and then selecting the college, now you are submitting means it will be submit to your HTML document where you mention. நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல, இந்த ஃபார்மில் எந்த இடத்துல போய் அதோடைய ஆக்ஷனில் வந்து எங்கே போய் சப்மிட் ஆகணுங்கிறத மென்ஷன் பண்ணலை இங்கே இந்த நோட்பேடை பொறுத்தவரையிலும். பட் எங்கே சப்மிட் பண்ண சொல்லியிருக்கோமோ அந்த இடத்துல போய் சப்மிட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த இன்புட் டேக்.